தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினரிடம் இருந்து இன்று முதல் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாரதாவிடம் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் சாரதா, விருப்ப மனுக்கள் அளிக்க அதிமுகவினரிடம் எந்த அளவுக்கு ஆர்வம் தெரிகிறது? அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் விநியோகம் இன்று தொடங்கியுள்ளது. அதிகாலை 4 மணி முதலே அதிமுக தொண்டர்கள் இந்த அலுவலகத்துக்கு வந்த வண்ணம் உள்ளனர். 10:30 மணி அளவில் விருப்ப மனுக்களுடைய விநியோகம் தொடங்கியது. தற்போது வரை அதிக அளவிலான தொண்டர்கள் இங்கே வந்துள்ளனர். தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தங்களுடைய தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றும் மனுக்களை தருவதற்காக பொதுமக்கள் அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்துள்ளனர். அவர்களுடைய மனுக்கள் நாளை பெறப்படுவதாக இங்கே கூறியிருக்கிறார்கள். எனவே தனிநபர்கள் தாங்கள் இங்கே போட்டியிட விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் இங்கே வந்து மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான அதில் போட்டியிட விரும்புபவர்கள் தங்களுடைய மனுக்களை தற்போது பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் போட்டியிடுவதற்கான மனுக்களுடைய தொகையின் எண்ணிக்கை ரூபாய் 11,000, கேரளாவில் போட்டியிடுவதற்கு 2,000, புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு ரூபாய் 5,000 கட்டணம் செலுத்த வேண்டும். காலை முதலே இங்கே தொண்டர்கள் வந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கழக அவைத் தலைவர் மதுசூதனன் முதல் மனுவை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்களும் பெண்களும் சரி இங்கே இன்னும் தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். சட்டமன்றம் முடிந்த பிறகு மேலும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இங்கே வந்து மனுக்களை பெறுவதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாரதா, அங்கு விருப்ப மனுக்கள் பெறுவதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? இங்கே விருப்ப மனுக்களை பெறுவதற்காக 5 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் போட்டியிட விரும்புபவர்கள் 4 கவுண்டர்களில் தங்களுடைய விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம். எந்த தொகுதியில் போட்டியிடுபவரும் எந்த கவுண்டரிலிருந்து மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம். கேரளா, புதுச்சேரியில் போட்டியிட விரும்புபவர்களுக்காக தனியாக கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு போட்டியிட விரும்புபவர்கள் அந்த 5வது கவுண்டரிலிருந்து தங்களுடைய மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாரதா.